கடந்த 2011ஆம் ஆண்டு ரிஷிவந்தியம் அப்படின்ற சட்டமன்ற தொகுதி மக்கள் தங்களுக்கு அரை நூற்றாண்டு காலமா கிடைக்காத அடிப்படை வசதிகள் செய்து தரணும் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதற்கேற்ப அவர் ஜெயிச்ச உடனே அந்த மக்களுக்கு தண்ணீர் வசதி, சாலை வசதி, நியாய விலை கடைகள் இதெல்லாம் அமைச்சு கொடுத்திருந்தார். பாலம் வசதி வேணும்னு கேட்டப்போ அவர் இங்கிருந்து டெல்லி போய் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு அதற்காக 22 கோடி ஒதுக்கீடு பண்ணி இங்க அந்த பாலமும் அமைச்சு கொடுத்தார். நிழற்குடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடங்கள், மணலூர்பேட்டை, மாடம்பூண்டி, இந்த 2 இடங்களையும் ஒரு இடத்துல கால்வா அமைப்பதற்கும் இன்னொரு இடத்துல ரவுண்டான அமைப்பதற்கும் இந்த நிழல் கூடங்கள் ஒரு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அகற்றினாங்க. அன்னைக்கு அதுக்கு தேமுதிகவினர் போராட்டமும் பண்ணாங்க. அதிகாரிகள் இதற்கு பதிலாக இன்னொரு இடத்துல அது மக்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படும் அப்படின்ற வாக்கு கொடுத்ததுனால அன்னைக்கு அவங்க அதை கைவிட்டாங்க. ஆனா இவ்வளவு நாட்கள் ஆகியும் இன்னும் அந்த இடத்துல அது சரி செய்யப்படல அப்படின்றதுனால ஜனவரி 20ஆம் தேதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவினை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டம் பண்ண போறாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்த விஷயத்தை எல்லாமே திமுகவினர் மறைக்க பாக்குறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க முன் வச்சிருக்காங்க.